என்னன்னா, இவர்கள் எல்லாம் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள்ன்றதுல எனக்கு முதல்ல ஆச்சரியம் இருக்கு. அப்புறம் தோண்டி பார்த்தா, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு இது வருது. இவங்களும் இன்னொருத்தவங்களும் தே ஹேவ் பீன் பிளேஸ்ட். இவங்க வந்து கௌரவ உறுப்பினர்கள். இது வந்து ஒரு போர்டு அமைக்கப்படுது. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம். இந்த போர்டு வந்து அட்வைசரி போர்டு மட்டும். இவர்களுக்கு எந்த ஆக்ஷனும் இவர்கள் செய்வதற்கான தகுதி அட்வைசரி போர்டு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கலாம். இவர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்றதே தெரியல. 1. 2வது இந்த அம்மு பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த லேடிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நானும் இந்த லேடியோட அபிஷியல் ஹேண்டில் எல்லாம் போய் பார்க்கிறேன். எதுலயுமே லெட்டர் வரல. எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. இது ஆத்தென்டிக் லெட்டர் தானான்னு. அப்புறமா அதை பகிர்ந்திருந்த அந்த அம்மாவுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, இல்லங்க அவங்க தான் எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க. அதாவது எப்படின்னா, அந்த லெட்டர் பேட பயன்படுத்தி லெட்டர டைப் பண்ணி அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு, நண்பர்கள்லாம் பதிவிடுறாங்க. அவங்களோட அபிஷியல் ஹேண்டில் எதுலயுமே இல்ல. இது ஏன்னா நாளைக்கு கேட்டா நான் பண்ணலன்னு சொல்லிடலாம்ல. நான் போடலன்னு எவ்வளவு எவ்வளவு பொறுப்பேற்காத தன்மை இவர்கள்கிட்ட இருக்கு பாருங்களேன். நீங்க ஒரு போர்டா இருந்தீங்க. உங்க அபிஷியல் ஹேண்டில்ல போடுங்க. அந்த அம்மா இன்ஸ்டால ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேஜோட ஹேண்டில் பேரு என்னது இது என்னது மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்கு. அந்த ஹேண்டில் பேரே. ஆனால் அதுல வரல அது. அதுல வரல அந்த லெட்டர். மத்த எல்லா இடத்துலயும் அந்த லெட்டர் வருதுன்னா, இவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அதாவது தடை செய்யணும்னு எப்படி பேசுறேன். இது என்ன நடக்குதுன்னா, நீயா நானாக்கு போறாங்க. போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி. இந்த அடி வாங்கிட்டு வர்றதுல இருக்கிற அந்த ஆட்கள் உடனே போன் பண்ணி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு, ஏங்க அந்த 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 நிகழ்ச்சி நமக்கு எதிரா போயிருச்சு. எப்படியாவது அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது. நேற்று இந்த ஓபோன்னு எல்லாம் குலைச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாக்கு அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. அசிங்கப்பட்டோம், நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டோம், கோபிநாத் எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு, எப்படியாவது நிறுத்த. இதேதான் மும்மொழி கொள்கைக்கு நடந்துச்சு. இது மட்டும் இல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, புர்கா பத்தி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. இஸ்லாமிய பெண்கள் புர்கா போடலாமான்னு ஒரு நிகழ்ச்சிக்கான ட்ரெய்லர் வந்துட்டு அப்புறம் தவீத் ஜமாத் தலையிட்டு அதை நிப்பாட்டினாங்க. இது வந்து எல்லா விதமான எக்ஸ்ட்ரீமிஸ்டுமே இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க வந்து இது மும்மொழி கொள்கை மத்திய ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தால் நிப்பாட்டுச்சுன்னா, இது எனக்கு ரொம்ப இந்த லெட்டர் வந்ததே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு போர்டு. நீ தமிழ்நாடு போர்டுல ஒரு திராவிட மாடல் அரசின் ஆட்சியில நியமிக்கப்பட்ட நீ ஜனநாயகத்துக்கும் பேச்சுரிமைக்கும் புகழ்பெற்ற ஒரு தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இதை தடை செய்ய வேண்டும்னா அமைதிக்கு குந்தகம் என்ன இங்க அமைதிக்கு குந்தகம். இப்ப திருநாயை பத்தி பேசினா என்ன பண்ணுவீங்க? சமூகத்துல அமைதி குலைஞ்சிருமா? இந்த சமூகம் தான் அமைதியா இருக்கா? கவின் ஆணவ படுகொலையை பத்தி ஏதாவது பேசியிருப்பியா? அதை விடவா இந்த சமூகத்துல திருநாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை?